Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 2 real numbersல exercise 2.5 ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு 5 sums இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம just exercise குள்ள போறதுக்கு முன்னாடி just நம்ம radical notationனா என்னன்னு பாத்துறலாம். ஓகே? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell ஐகானை click பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஓகே? நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். Radical notation அப்படினா என்னன்னு just ஒரு intro மாதிரி பாத்துருவோம். Let n be a positive integer and r be a real number. Okay, n வந்து positive number இருக்கணும், r வந்து real number இருந்துச்சுன்னா அதாவது எப்படி எழுதுவோம்னா r power n equal to x. அது எப்படி எழுதலாம்னா அதாவது இந்த n இப்போ இந்த n வந்து அந்த பக்கம் நான் கொண்டு போறேன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் அப்படி போச்சுன்னா என்னவாகுமா அப்படி ரெசிப்ரோக்கலா ஆகும் அது. ஓகே, ரெசிப்ரோக்கலா ஆகும். அதாவது என்ன ஆகும் n/1 ன்னு இருக்கா இந்த பக்கம், அந்த பக்கம் போனா 1/n ன்னு ஆகும். அதாவது r = x பவர் 1/n. இதுதான் வந்து ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ். ஓகே, இதோட ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படினா என்னன்னா இதுதான் இண்டெக்ஸ். ஃபிராக்ஷனா இருக்கு இல்லையா அதனால அது ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ் இது பேர். இப்போ இதை எப்படி எழுதுவோம்னா இது வந்து எப்படி எழுதலாம் r = nth power of x ன்னு எழுதலாம். x power 1/n வந்து இது என்னதுன்னா nth power. ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்க போட்டு ரூட்ல எழுதுறது nth power. இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 3 ன்னு எழுதுவோம், இங்க 4 இருந்துச்சுன்னா இங்க 4 ன்னு எழுதுவோம். ஓகே, நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்ப ரூட் 6 எப்படி எழுதலாம்னா இன்னொரு வேளை 6 பவர் 1/2 ன்னு எழுதலாம். அதாவது இந்த ரூட்டோட வேல்யூ வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஃபிராக்ஷன் இண்டெக்ஸ்ல எழுதுனா அது வந்து 1/2 ன்னு ஆகும். ஓகே, இதுதான் வந்து ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ். இப்போ அது வந்து r = nth பவர் x அப்படின்னு படிக்கணும். இதில் வந்து இந்த சிம்பிளோட பேர் என்னதுன்னா nth ரூட், அதாவது ரேடிக்கல். ஓகே, இந்த n தான் வந்து இண்டெக்ஸ். ஓகே, இதுதான் வந்து ரேடிகண்ட். இந்த x வந்து ரேடிகண்ட். ஓகே, இது வந்து nth ரூட், இது வந்து n வந்து இண்டெக்ஸ், x வந்து ரேடிகண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். cubed root of 64. இது எப்படி படிக்கணும்னா cubed root of 64ன்னு படிக்கணும். அதாவது 64 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் 4 × 4 × 4. cubed root அப்படின்னா என்னதுன்னா ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் 3 டைம்ஸ் வந்தா அதாவது cubed root கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதாவது ரூட்டுக்குள்ளே சேம் 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னா என்னதுன்னா இது வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்குன்னு அர்த்தம் தான் ஸ்கொயர் ரூட். அதாவது எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வருதோ அதுதான் இதோட ஆன்சர். 4 4s are 16. அதை தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா 4 × 4ன்னு எழுதுறோம். அதாவது 4 ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 தான் ஆன்சர் வரும். இப்போ cubed root of 64 அப்படின்னா என்னதுன்னா ரூட்டுக்குள்ளே சேம் 3 நம்பரை எந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 64 வருதோ அதுதான் ஆன்சர். 4th ரூட்டுன்னு இருந்துச்சுன்னா எந்த 4 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வரும், அதுதான் 4th ரூட். ஓகே ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது பாருங்கள். இதில் என்னென்னா இது வந்து ரேடிக்கல் சிம்பிள், இதுதான் ரேடிக்கல் சிம்பிள், இது ரூட் இண்டெக்ஸ், இது ரேடிகண்ட், இது வந்து நம்பர், இதோட வேல்யூ. ஓகே, நவ் இப்போ இன்னொரு வே. இப்போ வந்து நம்ம என்ன படித்தோம் இவ்வளோ நேரம் x பவர் 1/n அப்படின்னா என்ன எழுதலாம்னா nth ரூட் ஆஃப் x அப்படின்னு எழுதலான்னு சொன்னேன். இதுவே இங்கே 1க்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா வைங்க, m ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த m வந்து எங்கே எழுதணும்னா இங்கே எக்ஸுக்கு மேலே பவரில் இருக்கும் அந்த m அப்படி, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸசைஸ் போட்டால் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n. ஓகே, அதாவது 5 பவர் n அப்படின்னு நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த கொடுத்துருக்கிற ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 5 பவர் n வர மாதிரி நம்ம எழுதணும். அதாவது பேஸ் வந்து 5 தான் வரணும். பவர் n அப்படின்னா என்னன்னா எனி நம்பர் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு எழுதணும். அப்படின்னா என்னது 625. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 625 கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இதோட மீனிங் என்னன்னா 5 பவர் என்ன போட்டால் 625 வரும் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். இல்லைனா 5 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 625 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, எல்சிஎம் எடுத்துட்டா அதாவது 5 5 எல்சிஎம் எடுத்துட்டா எத்தனை 5 வருது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் 5 டேபிளில் எல்சிஎம் எடுக்கிறேன். 5 1s are 5, பேலன்ஸ் 1 இது வந்து 12 ஆகிடும். அப்போ 5 2s are 10, பேலன்ஸ் 2 இது 25 ஆகிடும். இப்போ 5 5s are 25. அகெயின் 5 டேபிள் என்ன வரும் 5 2s are 10, பேலன்ஸ் 2 இங்கே 25 இருக்குது. அப்போ 5 5s are 25.
again 5 table, so 5 5s are 25, again 5 table, 1 வர வரைக்கும் போடணும். அப்போ எத்தனை வருது? 5 into 5 into 5 into 5, எத்தனை 5s வந்திருக்கு? equal to 5 power 4, that's all. அதாவது 5 power nங்கிற ஃபார்மில் இருக்கா? that's also 625, which is equal to 5 power 4. okay, very simple. next second subdivision பாருங்க, 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி 5 power something வர மாதிரி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்? 1/5 the whole power 1, கரெக்டா? அதாவது 1/5 the whole power 1. ஓகே, இப்போ வந்து நம்ம இது 5 பவர் அப்படின்னு சம்திங் எழுதணும். ஓகே, இப்போ வந்து இதை எப்படி நம்ம 5ன்னு, இப்போ பேஸை வந்து நம்ம 5ன்னு கொண்டு வரணும். கரெக்டாக? அதாவது 5 வந்து எங்கே இருக்குது? இப்போ வந்து 1/5 வந்து நான் 5ன்னு எழுத போகிறேன். அப்போ அது எப்படி பவர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1/5 the whole power 1னா ஒன்றும் இல்லை, 1/1 power 1 5 power 1. இந்த 1 வந்து ரெண்டுத்துக்கும் காமன். ஓகேவா? அதாவது 1 power 1 வந்து 1, அதனால் நம்ம எழுதுறது இல்லை. ஸோ 1 power 1 5 power 1 இருக்குது. இப்போ இந்த 5 தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே கொண்டு வர போகிறேன். ஏன்னா 5 பவர் தானே எழுதணும்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பவர் என்ன ஆகும்னா, அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணுற, அதாவது 1/5 வந்து நான் 5/1ன்னு எழுதுகிறேன். ஓகே, ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது என்ன ஆகும்னா பவர் வந்து ஆப்போசிட் சைன் ஆகும். ஓகே, ஆப்போசிட் சைன் அப்படின்னா என்னதுன்னா, பவர் வந்து 1 இருந்துச்சுன்னா, அதாவது +1 இருந்துச்சுன்னா -1, இதுவே -2 இருந்துச்சுன்னா +2, அந்த மாதிரி. அதுதான் வந்து எனக்கு ஆப்போசிட் சைன் ஆகும். தட்ஸ் ஆல். 5 பவர் nன்ற ஃபார்மில் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2/5 இருக்குன்னு வைங்க. 2/5 the whole power -2 அப்படின்னு இருக்குன்னா, இது வந்து எப்படி இதை பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்னா, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அவ்வளோதான். 5/2 the whole power +2, சாரி, தட்ஸ் ஆல். ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம், தேர்ட் சப்டிவிஷன், √5. ஓகே, √5 வந்து நம்ம 5 பவர் சம்திங்னு எழுதணும். 5 பவர் n அப்படிங்கிற ஃபார்மில் எழுதணும். ஓகே, பேஸ் வந்து 5ன்னு வரணும். எப்படி எழுதணும்னு பாருங்கள். அதாவது √5 அப்படின்னா அது என்னது? இங்கே 2 இருக்குன்னு அர்த்தமா? அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது எப்படி மாறும்? அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி மாறும்னு சொன்ன இண்டெக்ஸில் 5 பவர் 1/2. இங்கே 3 இருந்துச்சுன்னா 1/3, 4 இருந்துச்சுன்னா 1/4. தட்ஸ் ஆல். 5 பவர் nங்கிற ஃபார்மில் எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு √125. ஓகே, √125ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 125 வந்து எத்தனை 5ஐ மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ 5 டேபிள், 5 2s are 10, பேலன்ஸ் 225, 5 5s are 25, again 5 table, 5 5s are 25, again 5 table, 5 1s are 5. இப்போ இந்த √125 வந்து எப்படி எழுதுகிறோம் நம்ம? √5 into 5 into 5. ஓகே, அதாவது √5 power 3, கரெக்டாக? 5 cube. இப்போது 5 பவர் n அப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரூட் ஏன் எக்ஸ்ட்ரா இருக்குது? இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ ரூட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்? அப்போ என்ன வரும்? 5 cube அப்படியே இருக்குது, ஹோல் பவர் 1/2ன்னு வருமா? அதாவது ரூட்டை வந்து என்னவாயிடுச்சு? 1/2ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் நம்ம ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் படித்தோம் இல்லையா? அதாவது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதை n பவர் 1/2, இல்லைனா இப்படி படித்தோம் இல்லையா? nth ரூட் ஆஃப் x எப்படி எழுதலாம்? x பவர் 1/n. இங்கே இருக்கிறத அப்படியே வந்து 1/, அப்படின்னு எழுதணும். அதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். அதே தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 cube 5 cube அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2 ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். இப்போ இது எப்படி எழுதலாம்? 5 cube the whole power 1/2 அப்படின்னா என்னது? அதாவது நீங்கள் வந்து இந்த லாலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? லாகரிதம்ஸில், அதாவது பேஸ் இண்டெக்ஸ் லாலாம். அதாவது எப்படி படிப்பீங்க நீங்கள்? 5 பவர் m the whole power n இப்படி இருந்தால் என்ன எழுதுவோம்? 5 பவர் m into n, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா? அதே மாதிரி தான். இப்போ 5 பவர் 3 into 1/2ன்னு வருமா? அப்போ 5 பவர் 3 into 1/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3/2. தட்ஸ் ஆல். 5 பவர் nங்கிற ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்ப்போம்.
ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 பவர் n. அதாவது 4 பவர் nங்கிற ஃபார்மில் எழுதணும். ஓகே, இன்றைக்கி வந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. ஒரு சம்முக்கும் இதுதான் மாடல், இப்படி தான் போடணும், இதுதான் ஃபார்ம் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி போடணும். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பிகம் ஈஸி. ஓகே, இப்போ கொடுத்துருக்குற நம்பர்ஸை வந்து நம்ம 4 பவர் n அப்படின்னு எழுதணும். அதாவது இவ்வளோ நம்ம 5 பவர் n எழுதணும். அது மாதிரி 4 பேஸில் வர மாதிரி பவர் ஏதாவது வர மாதிரி நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் சம் 16. இதை பார்த்தாலே எழுதிடலாம். 16 என்னது? 4 × 4 தானே 16. அப்போ 4 ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. 4 பவர் என்னன்னு எழுதிட்டோமா? தட்ஸ் ஆல். இப்போ இந்த 8 எப்படி எழுதணும்னு பாருங்கள். 8 வந்து 4ங்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருமா? 4 × 2ன்னு வரும். கரெக்டாக? அப்போ ஒரு 4 வந்துடுச்சு. இந்த 2வை நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு 4 மட்டும் தான் இருக்கணும். ஆன்சர், ஃபைனல் ஆன்சரில் 4 பவர் சம்திங்னு இருக்கணும். பட் இந்த 2வை நம்ம என்ன பண்ணுறது? ஜஸ்ட் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 4 2வை சாரி இந்த 4 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 4 பவர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2வை வந்து நம்ம √2 × √2ன்னு எழுதலாமா? அதாவது √2 × √2 என்ன வரும்? 2. ஏன்னா ரூட் கேன்சல் ஆகிடும், 2 தான் வரும். ஓகே, எப்படி கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். √2 × √2 என்ன வரும்? √2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஏன் கேன்சல் ஆகும்னா இங்கே பாருங்கள். இந்த ரூட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாமா? அந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2 மட்டும் வரும். அப்போ √2 × சேம் ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் ரூட் இல்லாமல் அதே நம்பர் வரும். ஓகே, √3 × √3 3, √5 × √5 5. அந்த மாதிரி. ஏன் இப்போ நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா, இப்போ பாருங்கள். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? √2 × √2 என்ன வரும்? √4. புரியுதா? எனக்கு 4 வேணும், அதனால் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பு எழுதாமல் 2க்கு பதிலாக டேரெக்டாக √4ன்னு எழுதலாம். ஏன்னா √4ஓட வேல்யூ 2 தானே? எஸ். ஓகே, அது மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 4 பவர் 1 × 4 பவர். இதை வந்து எப்படி 4 பவர்னு எழுதுறது? 4 பவர் 1/2. கரெக்டாக? எஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள். இது எப்படி நம்ம இப்போ ஒரே 4 எழுதுறதுங்க பாருங்கள். மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. a பவர் m × a பவர் n. என்னது? பேஸ் சேமாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் பவரை வந்து ஆட் பண்ணணும். பேஸை வந்து ஒரு தடவை போட்டு பவரை வந்து ஆட் பண்ணுவீங்க. அது டிவைடாக இருந்தால் பவர் வந்து சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம்? எஸ். இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஒரு பேஸை போட்டுட்டு பவர் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். பவர் என்ன? 1 + 1/2. அப்போ 1 + 1/2 என்ன வரும்? 3/2. தட்ஸ் ஆல். ஸோ 4 பவர் சம்திங் நம்ம எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 32. இதை வந்து எப்படி நம்ம 4 பவர்னு எழுதுறதுன்னு பாருங்கள். 32 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 வர மாதிரி பிரிக்கலாமா? 32வை 4 டேபிள் எத்தனை டைம் வருது? 4 8s are 32வா? எஸ். அகெயின் 4 வர மாதிரி 4 2s are 8. இதுக்கு மேலே 4 வராது. அப்போ என்ன வருது? 4 × 4 × 2ன்னு வந்திருக்கு. அதாவது எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் × 2. இப்போ இந்த 2வை தான் நம்ம என்ன எழுத போகிறோம்? அதாவது 4 ஸ்கொயர் × 2 என்ன எழுதலாம்? √4ஆ? இல்லைனா √2 × √2 இந்த சம் மாதிரி √2 × √2 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு √4 எழுதலாம். இதே மாதிரி சம் தான். இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் × இந்த √4 எப்படி எழுதலாம்? 4 பவர் 1/2ன்னு எழுதலாமா? இப்போ பேஸ் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. அப்போ பவர் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 பவர் 2 + 1/2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 பவர் 5/2. 2 + 1/2 ஆட் பண்ணுறோம். 2 2s are 4, 4 + 1 5/2. ஏன்னா பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்சிஎம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 4 பவர் சம்திங்னு எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறதுல வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 49 the whole power 1/2. இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 49 whole power 1/2 எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 49 whole power 1/2னா என்னது? √49 தானே? கரெக்டாக? √49னா என்னது? 7. தட்ஸ் ஆல். 7 7s are 49. இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இன்னொரு மாதிரி போடலாம். 49 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? 7 × 7 the whole power 1/2 அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? 7 the whole power 2 × 1/2. 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து 7. இப்படி கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 243 the whole power 2/5. இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். 243 the whole power 2/5. ஃபர்ஸ்ட் இந்த 243 வந்து நம்ம பிரிச்சிடலாமா? எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். 243 எல்சிஎம் எடுப்போம். எந்த டேபிளில் போகும்? 5 6 7 8 3 டேபிளில் போகும். 3 8s are 24, 3 1s are
சாரி இங்கே கம்மா வராது. அகெயின் 3 டேபிள் போகுமா, 3 2s are 6, balance 2 21, 3 7s are 21, again 3 table, 3 9s are 27, again 3 table, 3 3s are 9, again 3 table, 3 1s are. அப்போ என்ன வந்திருக்கு, 1 2 3 4 5, அதாவது 3 power 5 the whole power 2 by 5 வந்திருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த whole power 2 by 5 நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 power 5 into 2 by 5 எழுதலாமா? ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் வில் பி 9. 3 3s are 3 into 3, 3 into 2ன்னு போட்டுறக்கூடாது, 3 3s are 9. That's all. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், 9 power minus 3 by 2. இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பாருங்கள். எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 9 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 3s are 9, 3 into 3 the whole power minus 3 by 2. ஓகே, இப்போ 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர் the whole power minus 3 by 2. இப்போ 3 ஸ்கொயர் இதை எப்படி எழுதலாம், 3 பவர் 2 இன்ட்டு மைனஸ் 3 by 2 எழுதலாமா? 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 3 பவர் மைனஸ் 3ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ 3 பவர் மைனஸ் 3னா என்னது, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு கிடையாது. ஏன்னா பவர் வந்து இங்கே மைனஸில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பவர் வந்து ப்ளஸ் ஆகணும், பவர் வந்து ஆப்போசிட் சைன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன வரும், 1/3³ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ பாருங்கள், பவர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருந்தால் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. பவர் வந்து பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் அதாவது 3 பவர் மைனஸ் 3 by 1 அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1/3 பவர் 3 ப்ளஸில் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னது, 1/3 into 3 into 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. 3s are 9, 9 3s are 27. தட்ஸ் ஆல். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். எடுத்தால் என்ன ஆகும்னா இப்படி வரும், 1/9 பவர் 3/2. இங்கே ப்ளஸில் ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடுச்சா? இப்போ இதுக்கப்புறம் இதே மாதிரி இதே தான் வரும். என்னன்னா 1/1/1/ன்னு எழுதுவீங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 64/125 the whole power minus 2/3. ஓகே, இதே மாதிரி சம்னா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். 64 125லாம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். 64 ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இல்லைனா 64 எப்படி பிரிக்கலாம், 8 8s are பிரிக்கலாமா? சரி, இல்லைனா நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம். 2 டேபிள் 32, அகெயின் 2 டேபிள் 2 டேபிள் பண்ணால் என்ன வரும், 1s are 16s are, again 2 table 8s are, again 2 table 4s are, 2 table 2 2s are, 2 table 1s are, 1 2 3 4 5 6. ஸோ 2 power 6ன்னு வந்திருக்கு. ஓகே, பை 125 என்ன வரும், 125 5s are பண்ணலாமா? ஸோ 5 25s are, again 5 table 5 5s are, 5 table 1s are. ஸோ 5³ வந்திருக்கு. the whole power minus 2/3ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள். அதாவது இப்போ பவர் வந்து எனக்கு பாசிட்டிவில் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், இது அப்படியே மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். 5³ 2 பவர் 6 the whole power 2/3ன்னு வருமா? இது அப்படியே ரெசிப்ரோக்கல், அதாவது 1/ன்னு எழுதுவோம். கரெக்டாக 1/ன்னு எழுதும் போது இது அப்படியே மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். பவர் வந்து ஆப்போசிட் சைன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பவர் வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ எப்படி எழுதணும் பாருங்கள், 5³ the whole power 2/3 by 2 power 6 the whole power 2/3 இப்படி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி எழுதலாம், 5 power 3 into 2/3 எழுதலாமா? ஸோ 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே எழுதலாமா, 2 power 6 into 2/3. அதே மாதிரி இங்கே என்னாச்சு, 3 1s are 3 3 2s are 6. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 ஸ்கொயர் பை 2 பவர் இங்கே 2 2s are 4. ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரும், 5 5s are 25. 2 power 4னா என்னது, 2 வந்து 4 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 into 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. எத்தனை மெத்தடில் வேணாலும் போடலாம். ஓகே, இது ஒரு மெத்தட் தான் இல்லை. இப்போ வேறு ஏதாவது மெத்தடில் போடலாமான்னு பாருங்கள். இப்போ இந்த 64 வந்து என்ன பண்ணலாம், நம்ம 4 4 எழுதலாமா? அதாவது 8 8s are 64ன்னு கூட எழுதலாம். ஓகே, அதாவது 8 into 8ன்னு நான் எழுதுறேன் பாருங்கள். 8 ஸ்கொயர், இதுக்கு பதிலாக 8 ஸ்கொயர் பை 5³ இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஹோல் பவர் மைனஸ் இல்லைனா 4³ 4 4 தான் 16 16 4 தான் 64 அந்த மாதிரி கூட எழுதலாம்.
4 கியூப்னு கூட எழுதலாம். ஓகே, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் வரும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம். யூஸ் அ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட். அதாவது ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதை எழுதணும். ஓகே, ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது பவரில் எழுதணும். ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ்லாம் படித்தோன்னே இங்கே பாருங்கள், ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ்னால் நம்ம என்னென்னு படித்தோம், இங்கே பாருங்கள். அதாவது இதுதான் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் இதுதான் இண்டெக்ஸ், அது வந்து ஃப்ராக்ஷனலில் வரணும். அதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். பேஸ் பவர் இண்டெக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் வரணும். தட் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் √5 இருக்குது. இது எப்படி ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் எழுத முடியும்? தட் வெரி சிம்பிள். 5 பவர் 1/2, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதுறது? எஸ், எப்படி எழுதலாம்? 7 பவர், இதே சம்மு தான், ஆனால் இங்கே 2 கொடுக்கல, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இது அண்டர்ஸ்டுட், 2 கொடுக்கலனாலும் 2 தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 7 பவர் 1/2 எழுதலாமா? எஸ், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள் எப்படி எழுதுறதுன்னு. √49 the whole power 5ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த க்யூப்த் ரூட் அப்படின்னா என்னது? 49 whole power 1/3 the whole power 5. கரெக்டாக? அதாவது 3 வந்து இங்கே 1/3 ஆகிடுச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 49 பவர் 1/3 × 5ன்னு எழுதலாமா? எஸ், எழுதலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? அதாவது 49 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. 49 the whole power 1/3 × 5 என்ன வரும்? 5/3. இதை இப்படியே விடக்கூடாது 49, ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லைல்ல, எப்பவுமே ப்ரைம் நம்பர் வர மாதிரி எழுதணும். 49 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? 7 ஸ்கொயர் the whole power 5/3. இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 7 பவர் 2 × 5/3 எழுதலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7 பவர் 5 2s are 10/3. தட்ஸ் ஆல். ஒரு ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் வந்துருச்சு. ஓகே, இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இதை 7 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர்னு போட்டு இங்கே 1/3 அப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம். சம் ஜஸ்ட் திங்க் பண்ணி போடணும். இதுக்கு இந்த மெத்தட் தான் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன். 1/√100 the whole power 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸோ 1 இந்த 7 வந்து இதுக்கும் காமன், இதுக்கும் காமன், நோ ப்ராப்ளம். நம்ம ஃபைனலாக அது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 1 இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 100 பவர் 1/3 எழுதலாமா? the whole power 7 நான் ஃபைனலாக எடுத்துக்குவோம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 100 வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். 1 ஸ்மால் நம்பராக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? இல்லைனா நீங்கள் 2 டேபிளாக கூட எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். 10 ஸ்கொயர் the whole power 1/3 the whole power இந்த 7 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். அப்போ 1/10 பவர் 2 × 1/3 அப்போ என்ன வரும்? 2/3ன்னு வருமா? the whole power 7. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 7 நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன அர்த்தம்? 1/7/10 பவர் 2/3 the whole power 7. இந்த 7 ரெண்டுத்துக்குமே காமன். ஓகே, இப்போ 1/7ங்கிறது 1 தான். பை 10 பவர் என்ன வரும்? 2/3 × 7 என்ன வரும்? 2 7s are 14/3. இப்போ வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ்ன்னு தான் வரணும். பட் இங்கே 1/ன்னு இருக்குது. 1/10 பவர் 14/3. இதை எப்படி நம்ம மேலே கொண்டு வரது? இந்த 10 அதாவது 10 வந்து மேலே வந்துருச்சு. இப்போது 10 மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பவரை வந்து ஆப்போசிட் சைன் எழுதணும். அவ்வளோதான். -14/3. ஓகே, ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அப்படின்னா பவர் வந்து ஆப்போசிட் சைனுக்கு எழுதணும். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். ஓகே, புரிஞ்சுச்சு? இல்லை இது நீங்கள் வந்து 2 பவர்னு கூட 2 பவர்னு இதை எழுத முடியாது இல்லையா? ஸோ அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் 5th sum. Find the 5th root of these numbers. 5th root கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 5th root அப்படின்னா என்னதுன்னா, கொடுத்துருக்கிற நம்பருக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது 5th root கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும்? 5th root கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த சேம் நம்பரை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 32 வருமோ அதுதான் இதோட ஆன்சர். ஸ்கொயர் ரூட்னா என்னது? சேம் நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். க்யூப்த் ரூட்னா என்னது? சேம் நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறது. அந்த மாதிரி 5th ரூட் அப்படின்னு என்னதுன்னா, சேம் நம்பரை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். 32க்கு ப்ரைம் நம்பர்ஸால் 2 டேபிள். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். ஓகே, ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1 12 6. ஸோ உங்களுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க தெரியும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள்.
இந்த 5 அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5. ஸோ 2 power 5. ஓகே, நவ் ஸோ இந்த 5ம் இந்த ஃபிஃப்த் ரூட்டும் கேன்சல் ஆகி வாட் இஸ் த ஆன்சர் இஸ் 2. இது எப்படி கேன்சல் ஆச்சு, அதாவது இங்கே நான் போடுறேன் பாருங்கள் எப்படி கேன்சல் ஆச்சுன்னு. அதாவது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 2 power 5 எப்படி கேன்சல் ஆச்சுன்னா, இது எப்படி எழுதலாம் 2 power 5. இதை ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக எப்படி எழுதலாம் 1/5ன்னு எழுதலாமா. தட்ஸ் ஆல். 5 into 1/5 என்ன வரும் 5/5. கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2ன்னு வரும். அதுதான் நான் சொன்னேன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 243. இதை வந்து ஃபிஃப்த் ரூட்டாக எழுதணும். ஸோ நம்ம இங்கே ஆன்சர் ஃபைனலாக எழுதிடலாம். இங்கே பாருங்கள் 32. ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 32 which is equal to 2. this is the answer. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 243க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம 243க்கு எல்சிஎம் எடுத்துடலாமா. 2 டேபிளால் இது போகாது, 2 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 3 டேபிளில் கண்டிப்பாக வரும். 8 3s are 24, 8 3 1s are 3. அகைன் 3 டேபிள் 27. அகைன் 3 டேபிள் 9s are 3 டேபிள் 3s are அகைன் 3 டேபிள் 1s are. ஸோ என்ன வந்துச்சு ஆன்சர், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 2 3 4 5. 3 power 5. தட்ஸ் ஆல். இந்த 5ம் இந்த ஃபிஃப்த் ரூட்டும் கேன்சல் ஆகி வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் 3. ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 243 வில் பி 3. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 lakh. ஓகே, அதே மாதிரி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் 1 lakhக்கு. ஓகே, 2 டேபிளில் போடலாமா. ஓகே, ப்ரைம் நம்பர்லேயே போடுங்க, எப்பயுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 2 டேபிள் 2 5s are 10, பேலன்ஸ் ஜீரோஸ். அகெயின் 2 டேபிள் 2 2s are 4, 5s are பேலன்ஸ் ஜீரோஸ். அகெயின் 2 டேபிள், இல்லைன்னா 5 5 கூட நீங்கள் போடலாம். 5 5 போடலாமா. சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படியே போடுவோம். ஓகே, 1s are 2 2s are 4, balance 1, 2 5s are 10, zeros. Again 2 table. ஓகே, இங்கே பாருங்கள் நான் 1 வர வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் எல்சிஎம் 2 டேபிள் அண்ட் 5 டேபிளில். இப்போ பாருங்கள் எப்படி எழுதலான்ட்டு. ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 lakh which is equal to வந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதுவோம். இல்லைனா ஜஸ்ட் நம்ம எத்தனை 2s வந்திருக்கு 1 2 3 4 5 5 2s வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபிஃப்த் ரூட் 5 வந்து உள்ளே போடணும், வெளியே போடக்கூடாது. ஸோ 2 power 5 எழுதிக்கலாமா. இன்னும் முடியல, 5 வேறு இருக்குது 1 2 3 4 5. ஸோ 5 power 5 5 5s இருக்குது. ஓகே, நான் இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5 இந்த 5 இந்த 5 அப்படி டைரெக்டாக கேன்சல் பண்ணக்கூடாது. இது வந்து ஹோல் பவர் 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், 2 into 5 the whole power 5ன்னு எழுதலாமா. எஸ், ஏன்னா ரெண்டுமே ஒரே 5 தானே. இப்போ வந்து இந்த 5ம் இந்த ஃபிஃப்த் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 2 into 5 will be 10. ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 lakh which is equal to 10. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். 1024 by 3125. இதுக்கு நம்ம வந்து இப்போ ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1024 by 3125. ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 1024 கண்டுபிடிக்கலாமா. 2 டேபிளில் போடுறேன். 2 5s are 10, 1s are 2 2s are. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள். இப்போது 1024க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எத்தனை வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கு. ஸோ சேம் தான். ஸோ 2 power 10. இப்போ நம்ம 3125க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 3125 கண்டுபிடிக்கணும். ஒரு 5 டேபிளில் போடுவோம். இப்போ 5க்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3125க்கு 1 2 3 4 5 5 5s வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 5 power 5ன்னு எழுதிடலாம். ஓகே, நவ் இப்போது இந்த சம் மாதிரி இந்த சம் போன சம் பாருங்கள். போன சம்மில் வந்து 2 பவரும் சேமாக வந்துச்சு. ஸோ நம்ம ஒரே மாதிரி மல்டிப்ளை போட்டு ஒரே பவர் எழுதணும். பட் இங்கே வந்து 2 பவர் வேறு வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பவரும் சேமாக இருந்தால் தான் அந்த 5 கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து 2 பவரும் வந்து சேமாக இருக்கிறதுனால எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பவரும் நம்ம 5ன்னு வர மாதிரி எப்படி எழுதலாம், அதாவது 2 power 2 the whole power 5ன்னு எழுதலாமா. 2 5s are 10, ஏன்னா 5 வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 5 power 5. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 2 power 5 4 2 எப்படி எழுதலாம், 4ன்னு எழுதலாமா. 2 2s are 4. ஸோ 4 power 5 by 5 power 5ன்னு எழுதலாமா. எஸ், இப்போ இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்,
ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 5 இந்த பவர் 5 வந்து ஒரே 5ஆக எழுதலாம், ஹோல் பவர் 5. இப்போ ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக. தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 4/5. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.